ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீரா டெக்கீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டாபிக் என்னன்னா jQueryல ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னன்னா, நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் போட்டிருக்கேன். ஒன்று டிசேபிள்டு, இன்னொன்று செக்டு, விசிபிள். டிசேபிள்டுங்கிறது எந்த ஒரு கண்ட்ரோலுக்கான யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த செக்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ பட்டன் இல்லை செக் பாக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை எப்படி நம்ம jQuery மூலமாட்ட ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ண போகிற கீவேர்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிஆர்ஓபி, ப்ராப்பர்ட்டியோட சிம்பிளாகிட்டு இந்த பிஆர்ஓபிங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். வேல்யூ செட் பண்ணுறதுனாலும் சரி தான், டெப்ளிகேட் பண்ணுறதுக்கு. நம்ம விசுவல் ஸ்டுடியோக்கு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டிருக்கேன். நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுதான் டெக்ஸ்ட் நேம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ். அதுக்கு வந்து 2 பட்டன், ஒன்று ப்ராப்பர்ட்டி செட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று எட் பண்ணுறதுக்கு. ஸோ செட் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் செட் பண்ணுறது. ஸோ நம்மளோட செலக்டர் போட்டோம். இந்த மாதிரி பிஆர்ஓபி அப்படிங்கிறத நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி டேபிள் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி போட்டால் மட்டும் இங்கே வேல்யூவை கெட் பண்ணிடலாம். செட் பண்ணோம்னா கமா கொடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ கொடுத்துட்டீங்கன்னா டிசேபிள்டு, ஃபால்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா டிசேபிள்டு ஃபால்ஸ் ஆயிடும். இது டிசேபிள்டு மாதிரி இப்போ அந்த செக்டு அன்செக்டு எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும் சின்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்க்குறீங்க, இதில் வேல்யூஸ்லாம் உங்களால் என்டர் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கெட் பண்ணுறீங்க. கெட் மீன்ஸ் இதோட ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குது, டிசேபிள்டு, ஃபால்ஸாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை டிசேபிள் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே போயிட்டு இதில் போய் நீங்கள் டைப் பண்ண முடியாது, டிசேபிள் ஆகிடும். இப்போ பாருங்கள், ட்ரூ, டிசேபிள் ஆகிடும். ஸோ இவ்வளோதான். இந்த மாதிரி விசிபிள் எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம். இந்த செக் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். செக் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி செக் பாக்ஸ் இல்லைனா ரேடியோ பட்டன், இதுக்கு மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். செக் பாக்ஸ், செக் பாக்ஸ். ஸோ எங்கெல்லாம் ஐடி போட்டிருக்கோமோ அது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் பார்த்தீங்கன்னா டிஸ் செக். ஸோ ஸ்க்ரீனை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இருக்கு நம்ம ஆட் பண்ண அந்த செக் பாக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம். ஃபால்ஸில் இருக்கு, செக் ஆகிடும். இப்போ கிளிக் பண்ணுறேன், செக் ஆகிடுச்சு. ட்ரூ. ஸோ இதை வந்து திருப்பி அன்செக் பண்ணுறேன். அன்செக் பண்ணி வச்சுன்னா ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் ப்ராப்பர்ட்டி செட் பண்ணுறது. ரேடியோ பட்டன் கூட சிமிலர் தான். நீங்கள் டைப்பை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, மற்றபடி நீங்கள் கொடுக்குறது எல்லாமே சேமாக தான் இருக்கும். இது எந்த கண்ட்ரோல்ஸ் போனாலும் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். ஸோ நம்மளோட அடுத்த வீடியோஸில் இன்னொரு பெட்டரான டாபிக்ஸ் வரைக்கும் பார்க்கலாம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். தேங்க்யூ.